அன்பிற்கினியவர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப்பர் ஸ்டாக்ல நம்மளோட நர்மதா இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, நம்மள மாதிரி ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸ் என்னெல்லாம் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்றத இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நர்மதா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஸோ எந்த வருஷம் கிராஜுவேஷன் முடிச்சீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 2020 பாஸ் அவுட் சார். பிசிஏ முடிச்சேன். என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க? இப்போ லாஸ்டா நான் குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் பண்ணி இப்போ வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருக்கு, சீனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். கங்க்ராட்ஸ், ரொம்ப மனமார்ந்த மகிழ்ச்சி. சரி, நம்ம கிளாஸஸ் உங்களுக்கு ஆன்லைன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது? நம்ம தனியா ஆன்லைன்ல படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இல்லாம அது நம்ம நார்மலா வந்து ஆஃப்லைன் போனா எப்படி இருக்கும், எல்லாரும் கூட பேசிட்டு அப்படி இருப்போம்ல, அதே மாதிரி தான் இருந்துச்சு நம்ம கிளாஸும். அதனால எனக்கு பெருசா எதனா டிஃபரன்ஸ் தெரியல, ஆஃப்லைனுக்கும் ஆன்லைன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்குல்லமா, என்னென்ன ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணீங்க? கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ளஸ் வந்து புக்ஸ். அதோட நான் வந்து என்ன எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தேன்னா நியூஸ் பேப்பர்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் ப்ளஸ் நம்மளோட ஓன் சிஎல் நோட்ஸ். இவ்வளோதான் சார். ரொம்ப வந்து மெட்டீரியலை வந்து சேர்க்கவும் கூடாது. அதை வந்து கடைசி டைம்ல நம்மளால ரிவிஷன் பண்ண முடியாது. கடைசி டைம்ல எவ்வளோ நம்மளால ரிவிஷன் பண்ண முடியுமோ சோர்ஸ் வந்து லிமிட்டடா வச்சுட்டு அதை வந்து ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணாலே போதும் சார். அவ்வளோதான் என்னோட. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றாங்களா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க எப்படி தான் படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் ஸ்டார்டிங்ல. அது வந்து கிளாஸ் நோட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வாஸ்ட் சிலபஸ். அது வந்து எவ்வளவுதான் கவர் பண்ணாலும் கவர் ஆகவே ஆகாது. பிளஸ் வந்து நம்ம இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு ஞாபகம் இருக்காது, எல்லாமே ஸ்டாட்டிக் போர்ஷனா இருக்கும். அது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி, அதாவது உங்க வந்து நீங்க மண்டேல ஏறுதோ இல்லையோ டெய்லி ஒருக்கா வந்து ரீட் பண்ணணும் நியூஸ் பேப்பரை. அட்லீஸ்ட் அதுல என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வேர்ட்ஸ் வந்திருக்கு, இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, என்னென்ன டாபிக் வந்துருக்குன்னு சும்மா ஒருக்கா வந்து ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிட்டே வாங்க. அதுவே உங்களோட டெய்லி ரொட்டீனா ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் உங்களை அறியாமலே நீங்களே வந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2 hour ஆகும் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். அதுக்குன்னு ஃபுல்லாவும் ரீட் பண்ணக்கூடாது, அது சில ஸ்ட்ராட்டஜி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு ஒரு 2 hours ஆனால் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு 1 hourலேயே வந்து முடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு நான் தமிழ் சொசைட்டி எடுத்திருக்கேன், யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன், எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்கேன், பாலிட்டி எடுத்திருக்கேன். இது போக மற்ற டாபிக்ஸ் அண்ட் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து இன்ட்ரூக்காக எனக்கு தெரிஞ்சுக்காக கேட்டுக்கிறேன். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எந்த சப்ஜெக்ட் ஏன் கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் உங்ககிட்ட அப்படின்னா எனக்கு யூனிட் 8 ரொம்ப பிடிக்கும். அது வந்து எந்த கொஸ்டின் வந்து எந்த பேப்பர்ல கொஸ்டின் பார்த்தாலும் நீங்க சொல்லி கொடுத்தது ஞாபகம் வந்துடும், அந்த சீன் ஞாபகம் வரும் எனக்கு. அந்த அளவுக்கு யூனிட் 8 எனக்கு ரொம்ப எல்லாமே நல்லா இருக்கும். பட் பர்சனலா எனக்கு யூனிட் 8 ரொம்ப பிடிக்கும். சூப்பர்மா. ஸோ பொதுவாகவே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப ஒரு 2 or 3 years நமக்கு சாலிடாக தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற ஜேர்னி படி பார்த்தீங்கன்னா 2 years ப்ரிப்பேர் பண்ணி தான் குரூப் 2ல நல்ல போஸ்ட் போயிருக்கீங்க. பட் இந்த 2 years நீங்கள் வீட்டில் இருந்தோ பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இந்த சைட்லேருந்து ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது இருந்ததா? ப்ரெஷர்னு சொல்ல முடியாது சார். பட் வந்து அவ்வளோவா எல்லாரும் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஏதோ இருந்ததெல்லாம் ஜஸ்ட் லைக் நார்மலாக தான் போச்சு. அதனால தான் என்னால் ஒரு 2 years ஃபுல்லாக வீட்டில் இருந்து என்னால் படிக்க முடிஞ்சது. இல்லைன்னா வீட்டில் அவ்வளோ நேரம் இருக்க முடியாது. பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டிவ் சார். அம்மாலாம் வந்து எந்த வேலையுமே நான் வாங்க மாட்டாங்க. எந்த வேலையும் லிட்ரலாக நானும் எதுவும் செய்யவும் மாட்டேன். ஃபுல் டைம் வந்து ஸ்டடீஸில் தான் போச்சு எனக்கு. கிளாஸ் பார்க்குறது, நோட்ஸ் எடுக்கிறது, அதை படிக்கிறது, இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட். என் தம்பி தங்கச்சியும் ரொம்ப. ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரெஷரும் இல்லை. ரிலேட்டிவ்ஸ் கூட நானும் அதிகமாக டச் வச்சுக்க மாட்டேன், எங்கள் அம்மாவும் வச்சுக்க மாட்டாங்க, யாருமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால பொண்ணு வேற அவங்க வரைக்கும் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க நர்மதா சொன்னது நானும் 100% ஏத்துக்குவேன். நமக்கு பேரண்ட்ஸ் டைம் கொடுத்துருவாங்க, பேரண்ட்ஸ் நம்மள நம்புவாங்க. ஆனா
இந்த சுத்தி இருக்கவங்க நம்ம பேரண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணி எது வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டான், அந்த புள்ள வேலைக்கு போயிடுச்சு, இந்த புள்ள வேலைக்கு போயிடுச்சு இப்படிலாம் சொல்லி அவங்க பேரண்ட்ஸை ப்ரெஷர் பண்ணி பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுத்த டயத்தை குறித்து அவங்க ப்ரெஷர் பண்ண மாதிரி இருக்கும். பட் இவங்க கதையிலேருந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஸ்ட டச்சே இல்லையா. ஸோ அப்போ பிரச்சனைக்கும் ப்ரெஷருக்கும் வேலையே கிடையாது. ஸோ சூப்பராக அவங்க கொடுத்த டயத்தில் இது பண்ணிட்டாங்க. நம்மளும் இதே தப்பு தான் செய்வோம். பேரண்ட்ஸ் நமக்கு ஒரு 1 or 2 years கொடுக்குறாங்கன்னா அந்த 2 yearsக்குள்ள நம்ம முடிஞ்ச அளவு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண ட்ரை பண்ணணும். கேஸ் டிலே ஆச்சுன்னா ஆப்வியஸாக அந்த சொசைட்டி நம்மளை பார்த்து எதுவும் சொல்லலைனாலும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்மளை பார்த்து டைரெக்டாக சொல்லணும். பேரண்ட்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் நம்ம மேலே திருவுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க நர்மதாவுடைய லைஃப்பை வச்சு பார்க்குறப்ப பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொன்னீங்க இல்லையா, ஆன்லைனில் இந்த ஆன்லைன் பார்த்தாலே எல்லாருக்கும் டவுட் இருக்குது. அது எப்படி ஆன்லைன்ல தான் படிச்சு பாஸ் பண்ணிட முடியும்? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படிதான் ஆன்லைன் வந்து நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அது செட் ஆயிடுச்சு எனக்கு. சிலருக்கு வந்து செட் ஆகும், சிலருக்கு செட் ஆகாது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து லைவ் கிளாஸு, இன்ட்ராக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கவே நல்லா செட் ஆயிடுச்சு. 1 year மேலே நான் அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 8 to 9 hours மேலே கிளாஸஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்தேன். அதுலேயே தான் எனக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கீங்க. அதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு லைவ் கிளாஸஸ்ன்றப்ப என்ன அதில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லலாம்? பெரிய ப்ளஸ் வந்து இன்ட்ராக்ஷன் தான் சார். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாஸ் நடத்தும் போது நமக்கு எதனாச்சும் டவுட்னா லைவ் கிளாஸஸ் வந்து இன்டராக்ட் பண்ணுறாங்க, உடனே அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இப்போ வந்து ஆன்லைன்ற ஒரு அந்த செட்டப்பே தெரியாது. வீட்டில் இருந்தாலுமே ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரியே எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு. நம்ம எல்லாருமே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் ஆகுவாங்க. நம்மளும் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே படிக்கலாம், அவங்களும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, எஜுகேட்டரும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் எனக்கு வந்து ஃபுல்லா போச்சு. இன்டராக்ஷனோட போறது எனக்கு வந்து போர் அடிக்கல. நல்லா அதாவது ஜாலியாவும் ப்ரிப்பேர் பண்ணேன், அதே டைம் வந்து நல்லாவும் சீரியஸாவும் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த மாதிரி ஆன்லைன், அதனால ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சரி, பிலிம்ஸ்க்கு எவ்வளவு நேரம் தான் நீங்க படிச்சீங்க? எல்லாருமே 10 மணி நேரம் 15 மணி நேரம்ன்றாங்களே, உண்மைதானா? நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்பவுமே வந்து கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் பண்ணணும் சார் எதுவாக இருந்தாலுமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 2 hours படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது. அப்புறம் போக 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 அதில் நமக்கே வந்து என்ன சும்மா இருக்கிறோமே படிக்காம இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் சிலபஸ் முடிக்கணும்னு ஒரு 1 month போக போக நானே டைம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 7 to 8 hours ஃபிலிம்ஸ்க்கு வந்து படிப்பேன். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக படிச்சாச்சு. சரி, மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ்க்கு ஆன்லைனில் உங்களுக்கு கிளாஸஸ் மூலமாக கிளாஸஸ்க்கு ஓகே, பட் எழுதுறது மெயின்ஸ் அதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா? கண்டிப்பா சார். அது நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கிறது தான் அது அப்படியே மெயின்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே படிக்க கூடாது. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டோம்னா மெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா கை கொடுத்துச்சு எனக்கு அந்த மாதிரி. ஓகே, அப்ப நீங்களே ஒரு ரோல் மாடல் தான் மெயின்ஸ்ல. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, அது என்ன எம்சிக்யூ டைப், அதுக்கு ஆன்லைன் கிளாஸஸே போதும் நம்ம நினைப்போம். பட் மெயின்ஸ்க்குனா டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒரு பயம் இருக்குதா செய்யும். நம்ம ஆஃப்லைன்ல எனக்குமே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் எழுத போறோமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பயந்தேன் நான் மெயின்ஸ்க்கு. எல்லாரும் நிறைய காம்படிஷன், நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸோட வருவாங்க மெயின்ஸ் எழுத. நம்ம வந்து ஃப்ரெஷரா புதுசா ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் எழுதுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட் எல்லாம் ரொம்ப மோசமா பண்ணேன் நான். நிறைய வந்து கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டேன் பேப்பரு. பயத்துல வந்து அன்னைக்கு படிச்சதெல்லாம் கூட மறந்துடும். நம்ம மைண்ட்ல இருக்கும், ஆனா அது வந்து பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து இஷ்யூஸ்லாம் நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் போக 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 அது வந்து வந்துருச்சு, பேப்பர்ல நம்மளால கொண்டு வர முடியும்ன்ற ஒரு ஹோப் வந்தது. ஒரு டைம் நம்ம வந்து நம்மளால நம்ம நினைச்ச மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மள அறியாமலே நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமா வந்து பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்ன்ற ஹோப் வந்துச்சு. இதுல பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் நமக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பட் எப்படி ஆஃப்லைன்ல ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்கெல்லாம் ஆன்லைன்ல. இப்போ எனக்கு பெரிய ஆச்சரியம்னா அவங்க சொல்ற மாதிரி இன்ட்ராக்ஷன் அப்படின்றது ஒரு ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் கொடுக்குறது தான் மொத்தமாக காமனாக இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம கிளாஸஸ்ல இருக்கும். ஆனால் அந்த கேங் சேர்க்கறது இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு ஆன்லைன்ல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பேரை தவிர வேற எதுவுமே தெரியாது. பட் அதுலேயுமே கேங்காக இருந்து உங்க கேங்ல இருக்கிற எல்லாருமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணாங்க.
ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த கேங் ஃபார்மேஷன் அப்படின்றது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். பட் இவங்க கேங் பொறுத்த வரைக்கும், நர்மதாவாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பேர் இன்டர்வியூ பார்ப்போம். நான் இப்போ மென்ஷன் பண்ண கரெக்டாக, அது செல்லதுரையாக இருக்கட்டும், ஆகாஷாக இருக்கட்டும், இவங்களும் ஒரே கேங் மெம்பர்ஸ். எல்லாருமே சூப்பராக கேங்காக ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு எல்லாமே கவர்மெண்ட்டில் சூப்பரான பொசிஷன் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட் இல்லையா? ப்ரிப்பேர் பண்ணி ஏதோ ஆன்லைன் கிளாஸ்லேயே படித்து இன்னைக்கு வந்து குரூப் 2ல ஒரு பெஸ்ட் ஆஃபீஸர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. நல்ல பொசிஷன், நான் எடுத்த பொசிஷனுமே சூப்பர். இப்போ ஆன்லைனில் படிக்கிற நம்ம பிரதர் சிஸ்டர்ஸ் நீங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் படிக்கிறீங்கன்றதே வந்து ஃபஸ்ட்டு மறந்துடணும். இல்லை, நம்ம எல்லாரும் கூடயும் ஜாயின் பண்ணி ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் வந்து எவ்வளோ இன்ட்ராக்டிவாக ஸ்டாஃப்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி படிக்கணுமோ அந்த ஃபீலோட நீங்கள் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம தனியாக படிக்கிறோம், ஆன்லைனில் தனியாக அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் படிக்கணும். நம்மளை சுற்றி நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதை நினச்சி போட்டி போட்டு படிக்கணும். போட்டின்றது வந்து போட்டி இல்லைன்னா வந்து நம்மளால கிளியர் பண்ண முடியாது. அது அந்த போட்டி வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு ஆன்லைனில் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்னா எதுவுமே உள்ளே இன்ட்ரோவேட்டாக இருக்காதீங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்து ஸ்டாஃப் கிட்ட கேட்டு நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ன்ற ஒரு ஃபீலே இருக்காது அந்த மாதிரி படித்தா. அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணேன். ஓகே, அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, போட்டி இருக்கலாம் ஆனா பொறாம இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த அவ்வளோ சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு டார்கெட் இருக்கும், டார்கெட்டை சூப்பராக அச்சீவ் பண்ணிட்டீங்க. இந்த டார்கெட்டோட அப்படியே நின்றக்கூடாது. பட் இன்னும் நம்ம நிறைய போகணும். பீப்புள்கிட்ட இருந்தால் நம்ம சேலரி வாங்குவோம். கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்த குரூப்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. பீப்புளோட டாக்ஸ்ல தான் நம்ம சேலரி வாங்குறோம். ஸோ பீப்புளுக்கு கண்டிப்பாக சர்வ் பண்ணுவோம். நீங்களும் சர்வ் பண்ணுங்க. ஷோல வெளியே இருக்குமா. தேங்க்யூ, நன்றி.